ஃபேமிலி ஆடியன்ஸ் வரலாம்ல? கண்டிப்பாக வரலாம். ஃபேமிலி ஆடியன்ஸ் இல்லை, யார் வேணாலும் வந்து பார்க்கலாம். சஸ்பென்ஸ் எல்லாம் கணிக்கிற மாதிரி இருக்கு. வாய்ப்பே இல்லை. கணிச்சிட்டிங்க அப்படின்னா கேஷ்பேக் ஆஃபர் தான் இருக்குது. இந்த படத்தில் கதையில் எதுவும் புதுசாக கொண்டு வந்துருக்காங்களா இல்லை எதுவும் ஆல்ரெடி பார்த்து நம்ம நிறைய விஷயங்கள் பார்த்துருப்போம். ஆனால் இது திருப்பி பார்த்த மாதிரி இருக்காது. அதில் எங்கேஜாக கொண்டு போயிருக்காங்க பிரதர். படத்துக்கு லேக் இருந்துச்சு அப்படி பெருசாக சொல்கிற மாதிரி இல்லை பிரதர். அதாவது இந்த ஹீரோக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த படம் பெஸ்ட் ஒரு படமாக இருக்கும் பிரதர். படத்தில் ரீதியாக எதனா சொல்ல வராங்க இருக்கு பிரதர். அது வந்து அது சின்ன ஒரு விஷயமா தான் இருக்கும், பார்ட்டாக இருக்கும். அது பெருசாக அதுதான் மெயின் ரீசனாக கொண்டு போக மாட்டாங்க. படத்தில் நிறைய புது ஆர்டிஸ்ட் நடிச்சிருக்காங்க. அவங்களோட நடிப்பு எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்துச்சு பிரதர். ஸோ நெகட்டிவ் ஷேர் பண்ணவங்க, ஹீரோயினாக இருக்கட்டும், எல்லாருமே சப்போர்ட்டிங் ரோல் பண்ணவங்க எல்லாருமே நல்லா பண்ணியிருந்தாங்க. டைட்டிலுக்கும் படத்துக்கு சம்மந்தம் இருக்கா? ஒரு நொடி கண்டிப்பாக பிரதர். அந்த ஒரு நொடி தான் பிரதர் அந்த அக்யூஸ்ட் யாருன்றதே தெரியும் நமக்கு. ஹீரோ தமன்குமார் அடுத்து வளம் வருவாரா? கண்டிப்பாக பிரதர். ஸோ ஒரு போலீஸாக எப்படி நடிக்கணுமோ அதை பக்காவாக நடிச்சிருக்காரு பிரதர். பிகாஸ் சில இடத்துல வந்து எமோஷனலாக இடம் வரும்போது கூட அந்த இடத்துல ஸோ போலீஸ் அந்த இடத்துல எமோஷனலாக வரும் அப்படின்னு நினச்சா அந்த இடத்துல போலீஸாக தான் பிரதர் ஆக்ட் பண்ணிருக்காரு. கண்டிப்பாக அவரோட ஹார்ட் ஒர்க்குக்கு நல்ல ரிசல்ட் இருக்கும். தேங்க்யூ. சஸ்பென்ஸ் த்ரில்லர் படம் வந்து வித்தியாசமாக பண்ணியிருக்காங்க. இது வரைக்கும் நம்ம பார்த்துருக்கோம், சில விஷயம் பார்த்துருக்கோம். ஆனால் இது வந்து நல்லா பண்ணியிருக்காங்க. டெபியூ டைரக்டரோட மூவி சஸ்பென்ஸ் த்ரில்லர் எப்படி ஸ்டோரி இல்லை ஃபஸ்ட்டான அதுதாங்க விஷயம். என்னென்னா இவங்க ஃபஸ்ட்டு இந்த என்ன சொல்றது, இந்த புது டேரக்டரு ஃபஸ்ட்டு இது மாதிரி ஸ்டோரி எடுக்கிறது பெரிய ஒரு தில்லு வேணும் கண்டிப்பாக. ஏன்னா ப்ரொடியூசர்கிட்ட கதை சொல்லும் போது கண்டிப்பாக தான் எப்பா லவ் ஸ்டோரி சொல்லுப்பானுவாங்க. இது நல்ல படம் நல்லா பண்ணியிருக்காங்க. புது ஆக்டரும் சொல்ல தமன்குமார் அவர் எப்படி அவர் புது ஆக்டர் கிடையாதுங்க, பழைய ஆக்டர் தான். இப்போ வந்து இந்த படத்தில் வந்து இதுக்கப்புறம் நல்ல ஆக்டராக வந்துடுவார். நிறைய நியூ ஃபேஸஸ்ல ஆக்ட் பண்ணிருந்தாங்க. எப்படி ஃபஸ்ட் கிளாஸாக பண்ணியிருக்காங்க. யாருமே வந்து ஃப்ரெஷர்ஸ் மாதிரி தெரியல, எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க. மியூசிக் வித் எடிட்டிங் ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும். படத்துல ஏதாவது லேக் இருக்கு? கண்டிப்பாக எல்லா படத்துலையும் லேக் இருக்குங்க. லேக் இல்லாத படம் எதுவுமே கிடையாது. ரஜினி படத்தில் கூட லேக் இருக்குது, இதுலேயும் லேக் இருக்கும். ஆனால் அவ்வளோ தெரியாது. ஏதாவது ப்ளஸ் அண்ட் மைனஸ்னா படத்துல என்ன சொல்றீங்க? படமே புதுசாக இருக்குங்க. புது டேரக்டர், இந்த ஹீரோவுக்கு வந்து படம் புதுசு. ஆனால் படம் வந்து நல்லா பண்ணியிருக்காரு, நல்லா ஆக்ட் பண்ணியிருக்காரு. ஒரு போலீஸ் கேரக்டர் பண்ணியிருக்காரு, ஃபஸ்ட் கிளாஸாக பண்ணியிருக்காரு. எந்தெந்த இடத்துல வந்து ஒரு விஷயத்தை ஓப்பன் பண்ணுமோ கரெக்டாக பண்ணியிருக்காங்க, செம்மையாக பண்ணியிருக்காங்க. டைட்டில் ஒரு நொடின்னு வச்சிருக்காங்க. அதுதாங்க டைட்டில். அந்த படத்தை ஏன்னா ஒரு நொடி பண்ணுற தப்புனால தான் அந்த படத்தோட டைட்டிலே வச்சுருக்காங்க. அந்த ஒரு நொடி தப்பு தான். அந்த தப்பை பண்ணி மேலும் மேலும் அது தப்பாகிறதுனால தப்பாகிடுது. அந்த ஒரு நொடி நம்ம பண்ணுற தப்பு மட்டும்தான் அந்த படத்தில் காட்டியிருக்காங்க. சாங்ஸ்ல எப்படி இருந்துச்சு? நல்லா இருக்குங்க, நல்லா இருக்கும். ரேட்டிங் எவ்வளவு தருவீங்க? 10 10 ஆகா 7. தேங்க்ஸ்.